பிரவீன் சக்கரவர்த்தி எதுக்காக போய் பார்த்தாரு, எதுக்கு அந்த தவறான சிக்னல் காங்கிரஸ் கொடுத்தாங்கன்ற கேள்விக்கான பதில். ஆனால் இவர் போனது வந்து டிஎம்கேக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கும். கேரளாவில் மட்டும் ஒருவேளை கூட்டணி விஜயை வந்து பிரச்சாரத்துக்காக கூப்பிட்டுருக்கலாம். கேரளாவில் புரியுது, காங்கிரஸுக்கான பிரச்சாரத்துக்காக கூப்பிட்டுருக்கலாம். கூட்டணி மட்டுமே ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது மட்டும் இந்த முறை வெற்றிக்கு போதுமானதாக இருக்குமா? இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஏரியாவில் எப்படி பார்க்குறீங்க? இப்போ பீகாரில் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வின். கரெக்ட். நிதிஷ் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, போலீஸை பாராட்டுறாரு. அந்த போலீஸ் அந்த அம்மா காரி தூப்புறாங்க கதாவேக்காவை, உங்களால் தான் நான் வந்து செத்து போனாங்கன்ட்டு. புதுச்சேரியை பொறுத்தவரை எப்படி பார்க்குறீங்க விஜயோட அணுகுமுறை? ஒரு ஃபோக்கஸ் இல்லாத ஒரு பேச்சு இருந்தது அவர் பேசினது. என்ன அவருக்கு ஃபோக்கஸ் இருக்காங்க? பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷன். நம் நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மகிழ்ச்சி. பாண்டிச்சேரியில் தாவேக்காவோட முதல் பிரச்சார கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ பாண்டிச்சேரியில் இவர் தனித்து போட்டியிடுவாரா, இல்லை என்ஆர் காங்கிரஸ் கூட கூட்டணி வைப்பாரா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டாக் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா நாட்களில் தேர்தலுக்கு மிக குறைவான நாட்கள் தான் இருக்குது. அப்படிங்கும்பொழுது அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அங்கே யாரோட கூட்டணி வைப்பார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட தமிழ்நாட்டில் யாரோட கூட்டணி வைப்பாருங்கிறது தான் பெரிய டாக். ஸோ இதில் கரூர் இஷ்யூக்கு அப்புறம் இவர் பிஜேபி கூட போய் சேர்ந்துருவார் அல்லது அதிமுக கூட்டணியில் போயிடுவாருன்னெலாம் பேசிகிட்டு இருக்கும்போது இதற்கு நடுவில் நடந்த நிகழ்வுகள் காங்கிரஸோட கூட்டணி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது சின்ன காசிப்பாக ஆரம்பித்து அந்த காசிப்போட லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த காசிப் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் ஐவர் குழு, காங்கிரஸோட ஐவர் குழு போயிட்டு சிஎம்ஐ சந்திச்சு வெளியே வந்து சொல்லப்படுறதுக்கு பேசும்போது கிழக்கா மேற்கா வடக்கா தெற்காலாம் சொன்னாங்க, எதுவுமே எங்கள் கூட்டணி உறுதியாக இருக்குங்கிற மாதிரியான ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் சொல்லும்போது ஓகே இனிமேல் வாய்ப்பு இல்லைன்னு யோசித்தோம். பட் அடுத்த 2-3 தினங்களில் நம்ம ராகுலுக்கு ரொம்ப நெருக்கமான பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் நேரடியாக விஜயை சந்தித்து பேசினது. அங்கே இருந்துட்டு விஜய் எனக்கு முன்னாடியே விஜய் ராகுல் கிட்ட ஃபோன் பண்ணி பேசினார்லாம் அவர் வெளியே சொல்லியிருந்தார். இப்போ அப்போ அந்த கூட்டணி நடக்காதுன்ட்டு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு வரோம். காசிப் கண்டினியூ ஆகிற பாயிண்டை நோக்கி நகர்ந்துருக்கு. எப்படி அடிப்படையில் இதை நம்ம புரிஞ்சுக்கிறது? அடிப்படையில் வந்து ஏதோ ஒரு குழப்பம் போயிட்டுருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, காங்கிரஸ் வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்குது அப்படின்றது டிஎன்சிசியோட ஸ்டாண்டர்ட். ஆக்சுவலாக ஸ்ட்ராங்காக இருக்கும். நாங்கள் 5 பேர் பேனலில் மேலிடம் போட்டிருக்காங்க, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். அதனால் இதில் வேறு திங்கிங்கே கிடையாது. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்ததுக்கு எங்களுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, இதுக்கும் காங்கிரஸுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு டிஎன்சிசியோடைய கருத்தாக இருக்குது. ஆக்சுவலாக அவர் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்கிறார், தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் இட்லி வடை சாப்பிட போனேன், அது சாப்பிட போகக்கூடாதா அப்படின்ற அவர் கேட்குறாரு. ஆக்சுவலாக நான் வந்து விஜய் கட்சியில் சேர்றதெல்லாம் போல, இட்லி வடை சாப்பிட போகக்கூடாதா, அங்கே இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஆனால் இது வந்து ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதாவது வந்து இதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸில் பல பேர் பேசியிருந்தாங்க, அதிகமான இடங்கள், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு ஜோதிமணி உட்பட, மாணிக் தாக்கூர் உட்பட, கன்னியாகுமரி ராஜேஷ் உட்பட எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு ஸ்டாலின் விரும்பினார். ஆக்சுவலாக திமுக விரும்பியது. அப்போ அந்த சமயத்தில் பீகார் ரிசல்ட் வந்து காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சது. உடனே தான் ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட்டார், காங்கிரஸில் நம்ம வந்து ஒரு பாடம் கற்றுக்கணும் பீகார் எலெக்ஷன்லேருந்து. அப்போது திமுகலேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் காங்கிரஸ்க்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறது வந்து சரியாக இருக்காது, நீங்கள் உடனே வந்து கூட்டணியில் பக்காவாக இருக்கிற மாதிரியான ஒரு செயல்பாடை நீங்கள் காமிக்கணும் அப்படின்னு தான் அந்த கமிட்டியை போட்டாங்க. அவங்க போய் சந்தித்தாங்க. அந்த கமிட்டி ஒன்று டிசம்பர் 15 பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம்னு ஸ்டாலின் சொன்னும்போது இல்லை பார்த்துக்கலாம், ஒரு 2 மாதம் போகட்டும் பார்த்துக்கலான்னு அவர் சொல்லிட்டார். அதுக்கு நடுவில் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி மீட்டிங் நடந்தது. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி மீட்டிங்கை டிஎன்சிசி ஏற்றுக்கல, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் டிஎம்கேயோட ஸ்ட்ராங்காக இருக்கோன்றாங்க. அவர் என்ன போய் பார்த்துட்டு வந்துட்டார். அவர் ராகுலுக்கு வேண்டியவராக இருக்கார். ராகுல் வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய்கிட்ட பேசியிருக்கார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஏஐசிசி ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் நல்ல ஒரு ரேப்போ இருக்குது. இப்படிலாம் பார்க்கும்போது அது காங்கிரஸ் பிரியாது. காங்கிரஸ் ஏன் பிரியணும்னு கேள்வி கேட்குறாங்க. கடந்த 3 தேர்தலாக வெற்றியை பார்த்துட்டு இருக்கோம், விஜய்க்கு என்ன ஓட்டு வங்கி இருக்குன்னு தெரியாது, நாங்கள் எதுக்கு அங்கே போய் சேரணும்? இது பார்லிமெண்ட் தேர்தலும் கிடையாது, இது அசம்பிளி தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பும் கிடையாது, விஜய் ஆட்சிக்கு வருவாரா இல்லையா, அவருக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு தெரியாது, நாங்கள் எதுக்கு அவர் கூட போய் சேரணும்? 3 தேர்தலில் வெற்றியை பார்த்துட்டு இருக்கோம், 18 எம்எல்ஏக்கள் இருக்கோம், 9 எம்பிக்கள் இருக்கோம், நாங்கள் ஏன் போகணும்னு காங்கிரஸில் ஒரு தரப்பில் கேட்குறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க இங்கே காங்கிரஸ்காரங்களுக்குலாம் திமுக மதிப்பே கிடையாதுங்க, இங்கே எங்களை வந்து அதிகாரிகள் மதிக்க
மதிக்கிறது இல்லை, யாருமே மதிக்கிறது இல்லை, திமுக காரனும் மதிக்கிறது இல்லை, அதிகாரிகளும் மதிக்கிறது இல்லை, நாங்கள் எதுக்கு அவங்க கூட இருக்கணும், நாங்கள் ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் அவங்க கூட இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. திமுக என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன ஓட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இல்லாட்டி மைனாரிட்டி ஓட்டு உங்களுக்கு வராதுன்னு திமுக பற்றி சொல்கிறாங்க. நம்ம 2 பேருக்குள்ள மாறி மாறி ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் தான் அந்த கமிட்டிலாம் போட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு செட்டில் ஆச்சு, இது பேச்சுவார்த்தை நடக்கும்ன்ற சூழலில் பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்துட்டு வந்தது. அது இந்தியா கூட்டணி சார்பாக அங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. டெல்லியில் பார்லிமெண்ட்டில் காங்கிரஸோட ஒன்றாக இணைந்து தான் செயல்படுறாங்க. இப்போ இந்த ஜிஆர் சுவாமிநாதனோட இம்பீச்மெண்ட் மோஷனில் கூட காங்கிரஸ் பிரியங்கா காந்தியெல்லாம் கூட வராங்க, ஒன்றா சேர்ந்து தான் செயல்படுறாங்க. மேலிடத்தில் அவங்க ஒன்றா சேர்ந்து செயல்படுறாங்க. அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி எதுக்காக போய் பார்த்தாரு, எதுக்கு அந்த தவறான சிக்னல் காங்கிரஸ் கொடுத்தாங்கன்ற கேள்விக்கான பதில் இன்னும் சரியாக தெரியல ஆக்சுவலாக. அப்போ அந்த சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்கு ஆக்சுவலாக. இப்போ மேலிடத்தில் இருக்கிறவங்க திமுகவோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களுமே திமுக கூட்டணிலாம் இருக்குன்னு நினைக்கிறாங்கிறது புரிஞ்சுக்கிறோம். பட் இவர் பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னது, ராகுல் சொல்லாமல் நான் எப்படி போய் பார்க்க முடியும், அவரோட அனுமதியோட தான் போய் பார்த்தேங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்றாரு. அப்படி அவர் வெளிப்படையாக சொல்லலை, ராகுல் சொல்லி பார்த்தேன்னு சொல்லவே இல்லை. அவர் அப்படி சொல்ல ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க, நேரடியாக சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. பட் அவர் என்ன சொன்னார், நான் போய் பார்த்தேன், நான் தாவேக்கால சேர விரும்பலை, நான் இட்லி தோசை சாப்பிட போனேன்னு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி, ராகுலுக்கு வேண்டியவர்ன்றது ஒரு பாயிண்ட் இருக்கு. ராகுல் சொல்லிட்டு போனார், ராகுல்கிட்ட சொல்லாத போனார் நமக்கு தெரியாது. ஆனால் இவர் போனது வந்து டிஎம்கேக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இவர் ஏன் போனாருன்ற கேள்வி. ஓகே, இது வந்து காங்கிரஸ் விஜயை வைத்து கிட்டத்தட்ட நம்ம சீட்டு பேரம் பேசுறதுக்கான ஒரு முயற்சியாக மட்டுமே பார்க்கலாமா? தட் மீன்ஸ் இங்கே இருக்கிறவங்க ஒரு ஸ்டாண்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட ரகசியமாக நமக்கு அப்படியே 60லேருந்து குறைஞ்சி 25 வரைக்கும் வந்துருச்சு, இன்னும் குறையக்கூடாது, இந்த வாட்டி கொஞ்சமாச்சும் அதிகமாகணும். அதுக்கு பேரம் பேசுறதுக்கு எப்பவுமே சில எலிமெண்ட்ஸ் வரும். எல்லா எலெக்ஷனுக்கு முன்னாடி சில இன்சிடென்ட்டோ சில எலிமெண்ட்டோ வரும். அந்த மாதிரி இந்த வாட்டி விஜய் இருக்கிறாரு தாவேக்காருக்கு. ஸோ இதே மையமாக வச்சு நம்ம ஒரு பேரம் பேச கரெக்டாக இருக்குங்கிறதுக்காகவே செய்யக்கூடிய வேலையா? சார், திமுகவுக்கு மட்டும் விஜய் ஆப்ஷனாக இல்லை சார், காங்கிரஸுக்கு மட்டும் விஜய் ஆப்ஷனாக இல்லை சார், தமிழ்நாட்டில் இருக்கிற பல கட்சிகளுக்கு விஜய் ஒரு ஆப்ஷனாக இருக்கார். ஏன்னா திமுக அதிமுக இருக்கிற இடத்துல இன்னைக்கு விஜய் வந்துட்டார். எல்லாருக்குமே அதிருப்தியாளர்களுக்கெல்லாம் விஜய் ஒரு இடமா இருக்கார். ஓகே, அதிமுகலேருந்து யாராவது போகணுன்னா அங்கே போய்க்கலாம். தேமுதிக வெளில போனாங்க, அதிமுக விட்டு அவங்க விஜய்கிட்ட போக மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ தினகரன் என்டிஏலேருந்து வெளில போனார், அவர் விஜய் பெரிய ஆளாக சொல்லிட்டு இருக்காரு. விஜய் 2வது இடத்துக்கு வருவார், என்டிஏ 3வது இடத்துக்கு போகணுன்னு தினகரன் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ விஜய் எல்லாருக்கும் ஒரு ஆப்ஷனாக இருக்கார். அது மாதிரி காங்கிரஸுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கார். அதனால் விஜய் வந்தது வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஒரு திருப்பு முனை தான். ஏன்னா எல்லோருக்கும் ஒரு அதிருப்தியாளர்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கார். காங்கிரஸில் அதிருப்தி அடைஞ்சாலும் சரி, அது திமுகவில் அதிருப்தி அடைஞ்சாலும் சரி, அதிமுகவில் அதிருப்தி அடைஞ்சாலும் சரி, போகிறதுக்கான ஒரு இடம் வந்து தாவேக்காவாக இருக்கு. ஸோ அதிமுகவே தாவேக்காவோட கூட்டணிக்கு விரும்புகிறாங்க. கடைசியில் இடங்கள் பிரச்சனைகளை முறிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. இனிமேலும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. கடைசி கட்டத்தில் பாஜக விட்டு அதிமுக வந்தாலும் வரலாம் சொல்ல முடியாது, தாவேக்காவோட போனாலும் போகலாம். அரசியல்ன்றது வந்து பல மாறுதல்களுக்கு உட்பட்டது தான். எந்த நேரத்தில் எது நடக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் தாவேக்கான்றது ஒரு ஆப்ஷனாக இருக்குது எல்லாருக்குமே. காங்கிரஸுக்கும் ஒரு ஆப்ஷனாக இருக்குது, சீட்டுகள் அதிகமாக கேட்கறதுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்குது, கூட்டணி ஆட்சி அப்படின்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அவர் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறார். விஜய் அதிகாரத்தில் பங்கு எல்லாம் சொல்றாரு, அவரு கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு சொல்றாரு. ஆனா இப்போ அதிமுகவோ திமுகவோ கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொள்ளல. 2 தலைமையும் கூட்டணி ஆட்சி வேண்டாம்னு சொல்றாங்க, ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. எங்களுடைய ஆட்சி தான் அமையும் 2 பேருமே சொல்றாங்க. அப்போ அது கூட்டணி சார்ந்த கட்சிகள் மட்டுமே கூட்டணி ஆட்சி சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸும் அதே மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த 5 பேர் கமிட்டி போட்டதுக்கு அப்புறம் ஒரு சைலன்ஸ் வரும், ஒரு அமைதி வரும்னு நினைச்சாங்க. அந்த அமைதியை கெடுக்கிற விதமாக குளத்தில் வந்து ஒரு கள்ள தூக்கி போட்டாரு பிரதீப் சக்கரவர்த்தி. அது இப்போ கலங்கி போயிருக்கு குளம். அந்த கலங்கின குளம் மறுபடியும் தெளிவாகுமா இல்லையான்றது ஏஐசிசி தான் தெளிவுபடுத்தினாங்க. ஓகே, இப்போ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மற்ற காங்கிரஸ் தவிர மற்ற கட்சிகள் எல்லாமே ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே, நாங்கள் இந்த கூட்டணியில் தான் தொடரோன்ட்டு. சீட்டு பேரங்கள் நடந்தால் கூட அங்கே பெரிய ப்ராப்ளம் வராதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க மேலிடத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ பார்லிமெண்ட் தான் முக்கியம், இது பெருசு அசம்பிளி எலெக்ஷன் பெருசாக முக்கியம் கிடையாதுங்கிற பட்சத்தில் இருக்கும் பொழுது பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கணும், திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், அல்லது திமுக எப்படி நமக்கு பார்லிமெண்ட்டுக்கு நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கணுங்கிறது அவங்க ஸ்டாண்டாக இருக்கணும். பட் வெறுமனே இந்த ஒரு சீட் பேரத்துக்காக, அதுவும் பர்டிகுலர் இந்த எலெக்ஷனில் இப்படி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறது சரியாக இருக்குமா? இது வந்து ரொம்ப பழைய யுக்தி, இது டெக்னிக். அந்த மாதிரி அவரை காட்டி இங்கே மிரட்டி சீட்டு வாங்குறது, இதெல்லாம் திமுக பார்க்காத விஷயமா. அதெல்லாம் அவங்க பல காலம் 73 வருஷம் கட்சி நடத்திட்டு இருக்காங்க, பல கூட்டணிகள் அமைச்சிட்டு இருக்காங்க, 3 தேர்தலாக கூட்டணியை வெற்றி கூட்டணியாக போயிட்டு இருக்கு. அவங்க இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் அவங்க பயப்பட மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பழசான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் அவங்க திமுக அணியில் ஏற்கனவே இருக்கிற கட்சிகள்லாம் அதிகமான இடங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம் எல்லாருமே அதிகமான இடங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. மதிமுக உட்பட அதிகமான இடங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க 6 இடங்கள் 12 இடங்கள் கொடுன்னு கேட்குறாங்க வச்சுக்கோங்க. எல்லாருமே கேட்டாங்கன்னா எல்லாருக்கும் 6 அதிகப்படுத்தினா திமுக எவ்வளோ இடத்துல நிற்பாங்க? திமுக குறைஞ்சி 107 இடத்துக்கு கீழே அவங்க போக மாட்டாங்க.
அவங்க 170 இடத்துல நிற்கும் போது 84 இடங்களை தான் பிரித்து கொடுப்பாங்க. 84 இடங்களை எத்தனை கட்சி கொடுப்பாங்க? காங்கிரஸே 35 இடம் வாங்கிட்டா மீதி இருக்கிற சிபிஎம் சிபிஐக்கெலாம் எவ்வளோ கொடுப்பாங்க? விடுதலை சிறுத்தைகள் மதிமுக எவ்வளோ கொடுப்பாங்க? மற்றவங்களாம் கமல் போன்றவங்களெல்லாம் உதயசூரியன் சேர்ந்து நிற்க வச்சுருவாங்க. வேல்முருகன், கமல், கொங்கு நாடு ஈஸ்வரன் உதயசூரியன் தம்பி முன்னன்சாரி எல்லாரும் உதயசூரியன் சேர்ந்து நிற்க வைப்பாங்க. அது வேற விஷயம். ஆனால் 170 கம்மியாக திமுக போட்டி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 170 117 இடங்களே அது வெற்றி பெறத்துக்கு முயற்சி பண்ணலாம். கரெக்ட். ஆமாம், ரெண்டு கட்சிக்குமே அப்படியே ஆகும். அதிமுகவும் 150 இடங்களில் போட்டி போடுவாங்க. கூட்டணிக்கு அவ்வளோ இடங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி சூழலில் வந்து இவங்க காங்கிரஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம விஜய்கிட்ட போயிடுவோன்னு பயமுறுத்தினா உடனே நமக்கு சீட் அதிகமாக கேட்கறதுக்கான ஒரு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை, இந்த 25 சீட்டு 30 சீட்டு ஆனால் மட்டும் என்ன பெரிய மாற்றம் காங்கிரஸ் நடந்துரும்? காங்கிரஸோட வின்னபிலிட்டி என்ன? ஆக்சுவலாக நீங்கள் உங்களோட செல்வாக்கு என்ன? நீங்கள் எப்படி வின் பண்ணுவீங்க? திமுக கூட்டணி இல்லாட்டி நீங்கள் எப்படி வின் பண்ணுவீங்க? போன வாட்டி நீங்கள் அதிமுக எவ்வளோ இடத்துல தோற்றுருக்கீங்க? நீங்கள் வந்து அதிமுக எழுத்து வின் பண்ண இடங்களோ அதிமுக எழுத்து தோற்ற இடங்களோ நீங்கள் யாரை எழுத்து வின் பண்ணிருக்கீங்க? அந்த வினபிலிட்டி ஃபேக்டர் இருக்குல்ல, எந்த தொகுதி உங்களுக்கு பெஸ்ட் தொகுதி, இதில் நீங்கள் உங்களோட வெற்றி வந்து எதில் ஷூராக இருக்குது? நீங்கள் அதிமுக நிறுத்தினா நீங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? பாஜகவும் நீங்களும் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது? நீங்கள் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன வாய்ப்பு இருக்குது? இதெல்லாம் பார்த்துட்டு தான் வினபிலிட்டி ஃபேக்டர்லாம் பார்த்துட்டு தான் வந்து சீட்டுகள் பிரித்து கொடுக்கப்படும். அதனால இவங்க வந்து 30 இடங்கள் கேட்கறாங்க, 35 இடங்கள் கேட்டாலும் வெற்றி பெறதான் நோக்கம். ஆக்சுவலா 10 இடங்கள் வாங்கி 9 இடங்கள் தோக்கிறதுக்கு 10 இடங்கள் வாங்கி 5 இடங்கள் வின் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த ஆஸ்பெக்ட்ல தான் பார்க்கணும். நீங்கள் விஜய்கிட்ட போனால் 70 இடங்கள் கூட வாங்கலாம். வின் பண்ணுறது எவ்வளோ இடம்? கரெக்ட். இல்லை, ஜெயிக்கிறது எவ்வளோ இடம், பெர்சன்டேஜ் எவ்வளோ இடம், எவ்வளோ பெர்சன்டேஜ் வச்சிருக்காங்க எல்லாம் காங்கிரஸ் மேலே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. என்ன ஓட்டு இருக்குது இவங்களுக்கு அப்படிங்கிறது இங்கே ஒரு டாக்கம் இருக்குது. திமுக காரங்களே சொன்னால் கூட இங்கே சிறுபான்மையர் ஓட்டுன்னு ஒன்று இருக்குது. காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணி சேரும் பொழுது அந்த சிறுபான்மையின் ஓட்டில் ஒரு பெரும்பான்மையான ஓட்டு இந்த பக்கம் வர்றது திமுகவுக்கு வெற்றிக்கான முக்கியமான காரணமாக இருக்குங்கிறத மறக்க முடியாது இல்லையா? அப்போ அதை பேஸ் பண்ணியும் ஒரு கணக்கு போடணும் இல்லையா திமுக? ஆனால் அந்த சிறுபான்மையோர் ஓட்டு வந்து ஒரு காங்கிரஸ் இருக்கிற இடத்துல தான் போகும். விஜய்க்கு கூட போகாது. காங்கிரஸ் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் சிறுபான்மையோர் ஓட்டு போகும். அந்த சிறுபான்மையோர் ஓட்டு வந்து சப்போஸ் காங்கிரஸ் வந்து விஜய் கூட போயிட்டாங்கன்னா சிறுபான்மையோர் ஓட்டில் ஒரு ஓட்டை விழும். அதில் வந்து ஒரு பிரச்சனை சேதாரம் இருக்கும். அதில் பாதியாக பிரியும். திமுக கொஞ்சமோ காங்கிரஸ். அதுதான் 2014 எலெக்ஷனில் தான் நடந்தது. காங்கிரஸ் திமுக தனித்தனி நின்னாங்களா? அப்போ விஜய் கிடையாது. அப்போ சிறுபான்மையோர் ஓட்டு பிரிஞ்சு போச்சு. அப்போ ஜெயலலிதா வந்து 38 இடத்துல வின் பண்ணாங்கல்ல, ஸ்வீப் பண்ணாங்கல்ல பார்லிமெண்ட்டில். ஸோ அந்த பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறுபான்மையோர் ஓட்டு ஒரு முக்கியமான ஃபேக்டர். காங்கிரஸ் திமுக ஒன்றா இருந்தால் அது அல்டிமேட்டாக 13% ஓட்டு அவங்க வாங்கி போயிடுவாங்க. பிரிஞ்சு போனாச்சு பாதியாக பிரியும். விஜய் பாதியாக பிரியும் பொழுது அது தோல்விக்கு வழிவகுத்து போகும். ஆனால் திமுக எடுக்கிற ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. அவங்க வந்து இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா வந்து வாக்குச்சாவடியாக வேலை செய்கிறாங்க. ஒரு 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 குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் எத்தனை ஓட்டை வாங்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க கரெக்டாக. ஸ்டாலினே போய் பர்சனலாக அந்த வாக்குச்சாவடியை பார்க்குறாரு. இன்னைக்கு ஆரம்பிச்சு மயிலாப்பூரில் ஒரு வாக்குச்சாவடி, என் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடின்னு. இந்த வாக்குச்சாவடியில் 440 ஓட்டை நம்ம வாங்கணுன்றாரு ஆக்சுவலாக. அப்போ அதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே 1200 ஓட்டு இருக்குது, 3ல் 1 பங்கு ஓட்டை நம்ம வாங்கணும் அப்படின்னா அவங்க வாக்குச்சாவடியை 68,000 வாக்குச்சாவடியை குறி வச்சு வேலை செய்கிறாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் குறி வச்சு வேலை செய்யும்போது இந்த மைனாரிட்டி ஓட்டு அவங்க வந்து 1000 ரூபாய் கொடுக்கறது, இந்த பஸ் பயணம், அவங்களுடைய அந்த மகளிர் உரிமை தொகை, இப்போ டிஃபன் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு கரெக்டாக அதனால பயனடைஞ்சவங்க இருக்காங்கல்ல, அந்த ஓட்டை குறி வச்சு அவங்க வாங்கும்போது ஒரு வாக்குச்சாவடியில் 500 ஓட்டு வாங்கினா மீதி இருக்கிற 600-500 ஓட்டு பிரியும் போது அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. ஓகே ஓகே. அந்த பாயிண்ட்ல அவங்க ஒர்க் பண்றாங்க. அப்போ மைனாரிட்டி ஓட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அவங்க முடிவெடுப்பாங்களா தெரியாது. ஆனால் கூடிய மட்டும் காங்கிரஸ் வந்து அரவணைச்சிட்டு போறதுக்கான முயற்சியில தான் ஸ்டாலின் இறங்குவார். ஸ்டாலினுக்கும் ராகுலுக்கும் பெரிய விதமான கருத்து வேறுபாடுகள்லாம் எதுவும் கிடையாது. ஒருவேளை அந்த சீட்டுக்காக ஒரு விஷயத்தை வந்து விஜயோட சேர்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்கன்னா அதுல காங்கிரஸ் ஃபெயில் ஆயிடுவாங்க ஆக்சுவலா. அதனால இது வந்து சந்தேகத்தை உண்டாக்குற ஒரு விஷயம். அதனால காங்கிரஸ் தனக்குத்தானே ஒரு குழியை வெட்டிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குதிரை தானும் விழுந்து குதிரை குழியும் பறிச்சதான்ற கதையா அந்த மாதிரி போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காங்கிரஸ் மேலிடம் வந்து ஓரளவுக்கு வந்து திமுகவுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. காங்கிரஸ் ஏன்னா விஜயோடைய வாக்கு வங்கி என்னன்னு தெரியல சார். அந்த பாயிண்ட்ல தான் காங்கிரஸ் யோசிக்கிறேன். அவருடைய வாக்கு வங்கி என்னன்னு தெரியல. 26 எலெக்ஷன்ல அவர் தனியா நின்று அவருக்கு ஒரு 15% வாக்கு வங்கி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்போ பல கட்சிகள் அவரோட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம ஒத்துக்கலாம். அவரோட வாக்கு வங்கி என்னன்னு தெரியாத போது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க போனா அதுவும் போய் இதுவும் போயிடும்ல. அதனால வந்து நம்ம வெற்றியை 3 எலெக்ஷன்ல வெற்றியை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம இதிலே கண்டினியூ பண்ணா என்னன்னு காங்கிரஸ்ல ஒரு குரல் இருக்கு. இப்போ காங்கிரஸ்ல வந்து விஜய் கிட்ட போகணுன்றவங்க யார் தெரியுமா?
தனக்கு சீட் கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்க, அதிருப்தியாக இருக்கிறவங்க, திமுக பிடிக்காதவங்க இவங்களாம் தான் சொல்கிறாங்க. ஆனால் வின் பண்ணணும்னு நினச்சி நம்ம சீட்டை வாங்கிடுவோம்னு நினைக்கிறாங்கல்ல, இந்த 18 சிட்டிங் எம்எல்ஏ அவங்க நினைக்கிறாங்க திமுகவோட போகிறது பெட்டர்னு நினைக்கிறாங்க. கரெக்ட். ஆல்ரெடி எம்எல்ஏ இருக்கிறவங்க. வெற்றி தான் அங்கே முக்கியம் ஆக்சுவலாக. அதனால் ஓட்டு வங்கி என்னன்னு விஜய்க்கு தெரியாத போது அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு காங்கிரஸில் சொல்கிறாங்க. காங்கிரஸுக்கு திமுக கூட்டணி விட்டு வெளியேறி தாவேக்காவுக்கு போகிறதுக்கு ரீசன்னா நம்ம 2 தான் சொல்ல முடியும். ஒன்று சீட் அதிகமாக வேணுங்கிறது, இன்னொன்று இங்கே இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு இங்கே மரியாதை இல்லை, திமுக கூட்டணியில் இருக்கிறோம், தேஞ்சிட்டே கட்சி போயிட்டே இருக்குங்கிற மாதிரியான இந்த 2 ரீசன் தான் சொல்ல முடியும். இந்த 2 ரீசனுமே இந்த கூட்டணி விட்டு வெளியே வர்றதுக்கான வேல்யூவான ரீசன் கிடையாது. இது பொலிட்டிக்கலாக நீங்கள் பார்க்கணும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து சீட் அதிகமாக வாங்கலாம், வின் பண்ணுற இது தெரியாது. இங்கே வந்து உங்களுக்கு மரியாதை குறைவு, கௌரவம் இல்லை, அதிகாரிகள் மதிக்க மாட்டேன்னா, வேலை நடக்க மாட்டேங்குது, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இங்கே நின்னா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கூட்டணி பக்காவாக அப்படியே இருக்குது. வின்னிங் அலைன்ஸ் எதுங்கிறது முக்கியம். இன்டாக்டாக இருக்குது அந்த கூட்டணி. அது பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை விட்டு நீங்கள் போனீங்கன்னா வந்து வெற்றி பெறுவீங்களான்றது ஒரு சந்தேகம் வந்துடும். இதில் இருந்தீங்கன்னா ஒரு 10 சீட்டில் இருந்தீங்கன்னா 8 சீட்டில் 5 சீட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து வெற்றியே பார்க்கணும், வின்னபிலிட்டி பார்த்து தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதனால் இந்த சந்தேகங்கள் வந்து இன்றைக்கி வந்திருக்கிறது உண்மை. பிரதீப் சக்கரவர்த்தி சந்தித்த பிறகு திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஏன் இது மாதிரி ஒரு ரோல் காங்கிரஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் அது இல்லை, மேலிடம் வந்து அங்கே டெல்லியில் வந்து காங்கிரஸ் திமுகலாம் இணைந்து தான் வேலை செய்கிறாங்க, பார்லிமெண்ட்டில் இணைந்து வேலை செய்கிறாங்க, வெளியில் இணைந்து வேலை செய்கிறாங்க, மோடி ஆட்சி எதிர்க்கிறதுல இணைந்து வேலை செய்கிறாங்க, அதில் எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க. அதனால் இது வந்து வெறும் தமிழ்நாடு சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, இது இந்தியா கூட்டணி, இந்தியா முழுக்க சம்மந்தப்பட்டது. அதில் திமுக முக்கியமான ஒரு அங்கத்தினராக இருக்காங்க. அதனால் அதில் வந்து பிளவுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இங்கே இருக்கிற லோக்கல் காங்கிரஸ் சில பேர் அதிருப்தியாளர்கள் சிலர் கலப்பி விடுற ஒரு விஷயம் தான் அது. பிரதீப் சக்கரவர்த்தி பார்த்தது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு சங்கடத்தை உண்டாக்கி இருக்கு. ஆனால் அதுக்கும் கூட்டணிக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் டிஎன்சிசியில் சொல்கிறாங்க. ஆனால் ஏஐசிசி வந்து எதுக்காக பிரதீப் சக்கரவர்த்தி போனார் பார்த்தாருன்றதை பற்றி ஒரு மறுப்பு அல்லது அறிக்கையை வெளியிட்டு கிளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, திமுக என்ன சொல்கிறாங்க, நாங்கள் டெல்லியில் பேசிகிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஒன்றும் பிரதீப் சக்கரவர்த்தி விஷயம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்னு டெல்லியில் இருக்கிற திமுக காரங்க காங்கிரஸ்காரங்கிட்ட பேசுகிறாங்கல்ல, அங்கே ராகுல் காந்தி எல்லாம் பார்லிமெண்ட்டில் பார்க்குறாங்கல்ல, அது டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி அப்படின்ற மாதிரி ராகுலுக்கு சொல்கிறாராம். யூ டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி, தட் இஸ் அ டிஃபரெண்ட் இஷ்யூன்ற மாதிரி அதை சொல்கிறாராம். அதனால் வந்து கூட்டணிக்கும் அந்த பிரதீப் சக்கரவர்த்தி சந்திச்சதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கூட என்ன சொல்கிறாங்க, கேரளாவில் மட்டும் ஒருவேளை கூட்டணி விஜய் வந்து பிரச்சாரத்துக்காக கூப்பிட்டுருக்கலாம், கேரளாவில் புரியுது, காங்கிரஸுக்கான பிரச்சாரத்துக்காக கூப்பிட்டுருக்கலாம். விஜய்க்கு பொதுவே காங்கிரஸ் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு, அவர் விமர்சிக்கவே மாட்டார். அவர் முதல்ல காங்கிரஸில் தான் சேரணும் பார்த்தார், 2009 அது சேரலை. ஆனால் அவருக்கு காங்கிரஸ் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. ஒருவேளை வந்து கூப்பிடலாம், கேரளாவில் வந்து விஜயை பிரச்சாரத்துக்கு கூப்பிடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அதை பற்றி ஒருவேளை பேசுறதுக்காக ஒரு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு. தமிழகத்தில் கூட்டணியில் இல்லை, எதிர்கூட்டணியில் இருந்துட்டு அல்லது எதிர்கட்சியாக இருந்துட்டு கேரளாவில் போயிட்டு காங்கிரஸ்க்காக பிரச்சாரம் பண்ணுவதோ அல்லது கொஞ்சம் குறைந்தபட்ச சீட்டு வாங்கியோ சேர்ந்து கூட்டணியாக போட்டியிடுவதுங்கிறது எந்த அளவுக்கு பாசிபிள்? அது கொஞ்சம் இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் வந்து பாருங்கள், கம்யூனிஸ்ட் திரிணாமுல் காங்கிரஸும் வெஸ்ட் பெங்காலில் எதிர் இருக்காங்க. பட் இந்தியா கூட்டணியில் வரும்போது ஒன்றா செயல்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி அங்கே கேரளாலேயே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எதிராக இருக்காங்க, இந்தியா கூட்டணியில் ஒன்றா இருக்காங்க. மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசப்படுது. அதனால் வந்து அந்த இடத்துல வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து விஜய் வந்தால் நல்லா. ஆனால் எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, தமிழ்நாட்டிலே விஜய்க்கு எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு தெரியாத போது கேரளாவில் எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஒரு கேரளாவில் வந்து நடிகர்களுக்கான ஓட் பேங்க்னு இருக்காத கூட இருக்கலாம். அங்கே இருக்கிறவங்க எஜுகேட்டட், ரொம்ப விழிப்புணர்வு கொண்டவங்க, நடிகர்களுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு கூட இருக்கலாம். எப்படி இவங்க அதனால் அந்த பாயிண்ட்டில் கூட எனக்கு பெரிய வேலிடாக காங்கிரஸ்காரங்க சில பேர் சொல்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன், அது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல. மொத்தத்தில் வந்து பிரதீப் சக்கரவர்த்தி சந்திச்சது வந்து அதில் ஒரு கிளாரிட்டியே இல்லை, எதுக்காக சந்திச்சிருப்பாருன்ற அந்த யூகம் இருக்குல்ல, அதை வந்து சரியாக ஒர்க் அவுட் பண்ணவே முடியல. திமுக விட்டு வெளில போகிறதுக்கான சந்தர்ப்பமோ அப்படின்றது அது இல்லை. அந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துகிட்டு போவோம். ஆனால் ஒரு சின்ன ஒரு சீட் பேரத்துக்காக சின்னதாக ஒரு சீட் பேரத்துக்காக பண்ணியிருப்பாங்கன்னா அது வந்து எதிர்பார்த்த பலனை கொடுக்காது என்பது என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக இப்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது நீண்ட நாளாக காங்கிரஸ் பேசிகிட்டு இருந்தால் கூட விஜய் வருகைக்கு அப்புறம் அது ஒரு இன்னொரு திரும்பவும் டாக்கா மாறி இருக்கு. இந்த முறை அங்கங்கே அவ்வப்போது சிலர் பேசுகிறத பார்க்குறோம் இல்லையா? சிறுபான்மையர் ஓட்டை வச்சு தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க, அதுக்கு காரணம் நாங்களாக தான் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்னு கேட்குறதோ, அல்லது எப்படியும் திமுக கொடுக்க போகிறதில்ல, அதிமுகவுமே அதான் பண்ணுவாங்க அவங்க சைடு ஜெயிச்சா கூட. பட் அப்படி ஒரு வாதமோ அப்படி ஒரு கோரிக்கையோ தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில் எடுபடுமா பொலிட்டிக்கலி? இப்போது சிறுபான்மை ஓட்டு பிரியறதுனால யாருக்குங்க நஷ்டம்? காங்கிரஸுக்கும் நஷ்டம், திமுகவுக்கும் நஷ்டம். எதுக்காக அது அந்த ரிஸ்க்கை எடுக்கணும்? அதுக்கு பேர் திமுக விஜயோட சேர்ந்தாலுமே வெற்றி பெற போகிறதில்ல, வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு நமக்கு தெரியல, அவருக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு தெரியாது. அதோட திமுகவோட இருந்துட்டு சிறுபான்மையோர் ஓட்டை வாங்கிட்டு நான் ஒரு 20 இடத்த வாங்கிட்டு வெற்றி பெறது எவ்வளோ பெரிய விஷயம். பாசிட்டிவாக திங்க் பண்ண பார்த்தா
வெற்றி தானே முக்கியம். நீங்க ஓட்டு வாங்குறது முக்கியம் இல்லை. அதனால அந்த மாதிரி ஆங்கிள் கூட காங்கிரஸ் திங்க் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. அந்த லெவலுக்கு இதை எடுத்துட்டு போவாங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒருவேளை திமுக கூட்டணி வெற்றி பெறுவதாக இருந்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிற மாதிரி ஒரு அது இடத்துல நகர்த்த முடியும். கூட்டணியில வர ரிசல்ட்ஸை பொறுத்து இருக்கு. தனிப்பெரும்பான்மை வச்சா ஒண்ணும் பண்ண திமுக வந்து முடியாது. மெஜாரிட்டி வாங்கல, 100 இடங்கள் தான் வாங்கிச்சு. அப்போ கூட்டணி கட்சியோட ஆதரவு கண்டிப்பா தேவை. ஆமா ஆமா. அது 120 இடம் வாங்கிடுச்சுன்னா ஏன் கூட்டணி கட்சி ஆதரவு தேவை? தேவையில்லை இல்லையா? இல்ல, இதற்கு முன்னாடி தனி மெஜாரிட்டி இல்லாம கலைஞர் உள்ள ஆட்சியில இருக்கும்போது அது கூட- கலைஞர் காலத்துல. ஆமா, அப்போ அது பண்ணல. அப்போ ஆனா இப்போ பண்ணுவாங்க. இப்போ அப்படி ஒண்ணு வந்தா இப்ப அப்படி ஒரு நடந்துரும்ல. சூழல் வந்தா இவங்க விட மாட்டாங்க கூட்டணி ஓகே கட்சி. ஓகே, நான் அது ஒரு பெரிய அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. ஓகே ஓகே. இந்த காலத்துல வந்து விட மாட்டாங்க. இந்த முறை தனிப்பெரும்பான்மை ஏன்னா திமுகவோட கூட்டணியில இருந்து அந்த கட்சியை வெற்றி பெறத்துக்கு உழைச்சிட்டு இவங்க வெற்றி பெறத்துக்கு அவங்க உழைக்கிறாங்க, அவங்க வெற்றி பெறத்துக்கு இவங்க உழைக்கிறாங்க. கடைசியில அவங்களுக்கு நல்ல பேர் வந்தா இவங்களுக்கு நல்ல பேர், அவங்களுக்கு கெட்ட பேர் வந்தா இவங்களுக்கு கெட்ட பேர். அப்ப நாங்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் சுமக்கும் போது ஆட்சியில் அதிகாரத்தை ஏன் பங்கு கொடுக்க கூடாது? ஒண்ணு இல்ல, ஆட்சியாவது பங்குறது ஒண்ணு இல்ல, மினிஸ்டர் போஸ்ட் 2 கொடுங்க, 2 துறை அவ்வளவுதான், வேற கொடுங்க, என்ன அவ்வளவுதான். இருக்கு? அது மெஜாரிட்டி வராத போது 96 மாதிரி இருக்காது. கரெக்ட் கரெக்ட் 26 வேற. கரெக்ட் கரெக்ட். சோ அதனால அதோட கம்பேர் பண்ணி அதோட பார்த்தா- கம்பேர் பண்ண முடியாது. கருணாநிதி இருந்தார், ஜெயலலிதா இருந்தாங்க, அது வேற விஷயம். ஆமா. இது வேற விஷயம். இது வேற. இந்த முறை விஜய் தாவேக்காங்கிற எலிமெண்ட்ங்கிறதுனால இருக்கிறதுனால பலரும் சொல்றாங்க திமுக கூட்டணி ஜெயிச்சா கூட தனிப்பெரும்பான்மை வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் குறைவு அப்படின்றாங்க. அதை ஒத்துக்கிறீங்களா? அப்படி தெரியல, பார்க்கணுமா? அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. இப்போ இருக்கிற சூழல்ல திமுகவுக்கு எதிரான பலமான கூட்டணி இல்லை. அதிமுக பாஜக கிட்ட எந்த கட்சியும் சேரல, விஜய் கிட்டையும் எந்த கட்சியும் சேரல. சீமான் தனியா நிக்கிறாரு. திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியுது. விஜய் வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை கொஞ்சம் எடுத்துன்னு போவாரு. அதே மாதிரி அதிமுக ஆதரவு ஓட்டுகளையும் கொஞ்சம் விஜய் எடுப்பாரு, செங்கோட்டையன் போன்றவர்கள் அங்க போறதுனால. அதனால அதிமுகவுக்கு போற ஓட்டே எவ்வளவு தூரம் போகுன்றது கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அதனால திமுகவுக்கு வந்து எதிர்க்க பலமான கூட்டணி இல்லாதனால திமுக ஒரு அட்வான்டேஜ் பொசிஷன்ல தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா கூட்டணிங்கிறத மட்டும் வச்சு நம்ம அட்வான்டேஜ் பொசிஷன் புரிஞ்சுக்கணுமா, இல்ல பொதுவாக எந்த ஆட்சி நடந்தாலும் எவ்வளவு சிறப்பான ஆட்சி நடந்தாலுமே ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், ஓகேவா? பட் இந்த முறை நிஜமாவே ஆன்டி இன்கம்பன்சி நிறைய ஏரியாவில் இருக்கு. அரசு ஊழியர்கள் தரப்புல இருக்கு, மக்கள் தரப்புல இருக்கு, இப்போ தூய்மை பணியாளர் போராட்டம் இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கு. இன்னொரு பொதுவாக திமுக ஆட்சியில் இருக்கும் இந்த ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் இன்னும் பெரிதா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய சூழல் கல்ச்சராகவே இங்கே இருக்கும்போது கூட்டணி மட்டுமே ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது மட்டும் இந்த முறை வெற்றிக்கு போதுமானதா இருக்குமா? இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஏரியாவில் எப்படி பார்க்குறீங்க அதை? இப்போ பீகாரில் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் வின் பண்ணாங்க. கரெக்ட். நிதிஷ்குமார் பாஜக, கரெக்ட். சிராஜ் பாஸ்வான் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருந்தது. அப்படி கணிச்சாலே போதும். அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருந்த நிதிஷ்குமார் மேலே 20 வருஷம் அதிருப்தி இருந்தது. தேர்தலுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன சொன்னாங்க, நிதிஷ்குமார் வயசாயிடுச்சு, யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. கடைசியில் பாஜக அந்த கூட்டணியை கட்டமைச்சு வெற்றி பெற்றாங்க. 10,000 ரூபாய் கொடுத்தாங்கிறது வேற விஷயம். கரெக்ட். அது வேற விஷயம், நான் இல்லைன்னு சொல்லுவேன். 10,000 ரூபாய் கொடுத்தது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வேற விஷயம். அதனால வந்து திமுக ஆட்சி மேலே அதிருப்தி இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதிருப்தி நிறையா இருக்கு. அதனால அவங்க அதான் நான் சொன்னேன்ல, அவங்களோட ஸ்ட்ராட்டஜியே மாறிடுது. they are concentrating மைக்ரோ லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஒரு பூத்தில் 1200 பேர் இருந்தாங்கன்னா 500 பேரோட வாக்கை வாங்கியே தரணும்னு இண்டிவிஜுவலாக டார்கெட் பண்ணுறாங்க. அந்த 500 பேருமே கவர்மெண்ட் மூலமாக ஏதாவது ஒரு ஆதாயத்தை அடைஞ்சவங்களா இருக்காங்க. கரெக்ட். அதை பிடிச்சி அவங்க ஓட்டு, நீங்கள் அதிருப்திலாம் இருக்கு, ஆனால் அந்த அதிருப்தி ஓட்டுகள் பிரியுது. ஓகே. இப்போ திமுக விட்டு அதிமுகன்றது பழைய காலத்துக்கு போன எலெக்ஷன் வரையும் கணக்கு. இந்த எலெக்ஷன் மாறுது. திமுக விட்டு அதிமுகவில் விஜய் இருக்காருன்ற போது விஜய் அதிமுக ரெண்டுத்துக்கு மாற்றா வந்தார் நினைக்கிறவங்க அதுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்ல தான் வந்து திமுக விட்டு அதிமுகவான்ற ஒரு கேள்வி வருது இல்ல, அதுக்கான பதில் இந்த எலெக்ஷன் தான் சொல்லும். விஜய் எவ்வளவு தூரம் திமுக, அவர் என்ன சொல்றாரு, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்றாரு ஆக்சுவலா. அப்போ அவர் அந்த இடத்துல அதிமுகவை நகர்த்திட்டு தான் அவர் பாக்குறாரு அவர் ஆக்சுவலா. அப்போ அதுல அவர் வெற்றி பெறுவாரா இல்லையான்றது முக்கியமான கேள்வி. அப்போ வாக்காளருக்கு ஒரு சான்ஸ் என்னன்னா, திமுக அகற்றணும்னா அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு வந்தவங்க டக்குன்னு தாவேக்கா ஒன்று வந்திருக்கே அப்படின்னு நினைக்கிற லெவல் வந்திருக்குல்ல, அது இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு திருப்பு முனை ஆக்சுவலா. அப்போ தாவேக்கா எவ்வளவு தூரம் அதிமுகவுடைய வாய்ப்பை கெடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் திமுகவுக்கு எதிரான ஒரு பலமான அணி இப்போ தாவேக்கா அதிமுகன்னு ஒரு அணி அமைஞ்சதுன்னா அது திமுகவுக்கு டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாஜகவுக்கு நிறைய எதிர்ப்பு ஓட்டுகள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கு. அதனால அது அதிமுக பாஜக இருக்கும்போது அதிமுகவும் தன்னை வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கு, பாஜகவும் நிறைய எதிர்ப்பு ஓட்டு இருக்கு. அது இப்போ விஜய்க்கும் கூட்டணி அமையல, சீமானும் தனியாக நிற்கிறாருன்ற போது அந்த அட்வான்டேஜ் வந்து திமுகவுக்கு எதிர் பலமாக இருக்கிற ஒரு விஷயம் தான் திமுக இப்போ அட்வான்டேஜாக இருக்கு. இப்போ தாவேக்கா வர்றதுனால அதிமுகவோட அதிருப்தி வாக்குகள் வருங்கிறது தொடர்ந்து இங்கே சொல்லப்பட்டே இருக்கு. ஸோ அதிமுக வாக்கை தான் பெரும்பாலும் அவர் வாங்கிடுவாருங்கிற மாதிரி. திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஒன்று வாங்குவார், அது அதிமுக விஷுவலா போக வேண்டியது, அதை வாங்கிடுவாரு. இன்னொன்று அதிமுக அதிருப்தி வாக்குகளை வாங்குறதால அதிமுக தான் பெரிய டேமேஜா இருக்குங்கிற மாதிரி ஒன்று. அதிமுகவோட ஆதரவு வாக்குகளையும் வாங்குவார், ஏன்னா செங்கோட்டையன் போன்றவங்க அங்கே இருக்காங்க. இல்லை, என்னுடைய கேள்வி என்னவா இருந்துச்சுன்னா, அதிமுகவுக்கு பாதிப்புங்கிறது பெருசாக சொல்லப்படுகிறது. பட் ஓவராலாக 234 தொகுதியிலையுமே ஓரளவுக்கு மினிமம் வாக்குகளை விஜய் வாங்குவார் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு பெர்சன்டேஜ் என்னன்னு கணக்கு தெரியலனா கூட எல்லா தொகுதியிலையுமே ஓரளவுக்கு டீசெண்டான வாக்குகளை வாங்குவார் நம்ம புரிஞ்சுக்க முடியும் போது,
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கன்னியாகுமரி எடுத்துக்கலாம். அங்கே திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு பெருவாரியான ஓட்டு இருக்கு. அந்த ஏரியாவில் வாங்கக்கூடிய ஓட்டுகள் திமுகவுக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் தான் பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லையா? அப்போ ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு புரிஞ்சுக்கலாமா, இல்லை செக்டார் வைஸ் திமுகவுக்கும் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்? அது அங்கேயும் அதிமுக ஒரு தொகுதியில் வின் பண்ணியிருக்கு. கரெக்ட். ஆமாம் 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 ஆமாம். அதனால் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து எதிர்ப்பு ஓட்டுகளை தான் அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்குல்ல, அதுதான் அதிமுகவோட வெற்றிக்கு வழி வைக்கிற ஓட்டுகள். கரெக்ட். அந்த ஓட்டை பகிரும் போது அதிமுகவுக்கு போகிற ஓட்டு குறையுதுன்றதான் பாயிண்ட். அப்போ அதை எப்படி சரி பண்ணணுன்ற விஷயத்தை தான் அதிமுக பாஜக கூட்டணி தங்களுடைய கூட்டணியை வந்து வலிமையாக கட்டமைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்றைக்கு அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசின விஷயமும் இது ஒரு டாப்பிக்காக இருந்தது. கிட்டத்தட்ட 45 தொகுதிகளில் கடந்த எலெக்ஷனில் 5000 ஓட்டுக்கு குறைவான வித்தியாசத்தில் தோத்துருக்கோம். ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை அவங்க செய்கிறாங்கன்னு பேசியிருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இவர்கள் வாக்குச்சாவடி மைக்ரோ லெவலில் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி மைக்ரோ லெவலில் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி கோவை மண்டலம் மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான பேசிக்காக சில தொகுதிகள் வருங்கிற ஒரு ஐடியா இருக்கும். அதை தாண்டி எங்கெங்கெல்லாம் குறைந்த வாக்கள் வித்தியாசத்தில் தோத்தோமோ அதை கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்குல்ல, அது ஒரு வகையில் பலனும் தரும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான போட்டியாக இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கலாமா, இல்லை விஜய்ங்கிற எலிமெண்ட் இருக்கிறதுனால இது ஈஸியாக திமுக வந்துருங்கிற மாதிரி ஈஸியாலாம் திமுக வராது. ஒரு ப்ரொஜெக்ஷன் கிரியேட் பண்ணப்படுது. வந்து அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எதிர்க்க கூட்டணி பலமில்லாத நிலையிலையுமே திமுக கஷ்டப்பட்டு தான் வந்து வின் பண்ண வேண்டியிருக்கும். அது இட் இஸ் நாட் அ கேக் வாக் கிடையாது. ஓகே, இட் வில் நாட் பி எலிசா போன வருஷமா இருக்காது, போன வாட்டி கேக் வாக் கிடையாது. அவங்க கஷ்டப்பட்டு தான் வின் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா விஜய் ஃபேக்டாரே எப்படி போகும்னு சொல்ல முடியாது. விஜய் ஃபேக்டாரே எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு வர கூட்டங்கள்லாம் ஓட்டாக மாறுமான்னு தெரியாது. அவர் ஃப்ளாப் ஆனாலும் ஆகலாம், கிளிக் ஆகினாலும் ஆகலாம். ரெண்டுக்கும் வழி இருக்கு. ரிசல்ட்டுக்கு அப்புறமா தான் தூக்கி விட்டாலும் விடலாம், ஒரே தம்முன்னு கீழே போட்டாலும் போடலாம். அவருடைய வாக்கு வங்கி அவர் ஒன்றும் இல்லாதையும் போகலாம். எப்படி நம்ம இவர் போனாரு, பவன் கல்யாணோட பிரதர் இருக்காரு, சிரஞ்சீவி போனாரு. அந்த மாதிரி அவர் தமால் கீழே போட்டாங்களா ஆந்திரால? ஆமா. இந்த ரெண்டு நடந்துச்சுன்னா நீங்க ஒரு சும்மா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கணிப்பு சொல்லுங்களேன். ரொம்ப டவுன் ஆயிடுச்சுன்னா அது எத்தனை பிரச்சனை வந்து நிற்கும்? நல்ல வந்துச்சுன்னா கூட அப்பொழுதும் இது முதலமைச்சர் ஆகிடுவார், எதிர்க்கட்சி தலைவர் அவங்க கூட ஆங்கில பேச வேணாம். நல்லா நடந்தா கூட அது எத்தனை % வரைக்கும் வரும்னு ஓரளவு கணிக்க முடியுமா? நல்லா மேக்ஸிமம் நடந்தாலும் 20% வரைக்கும் ஓட்டு வாங்குறது. 20 வரைக்கும். ரொம்ப போராடுனா 5% இருப்பார். ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகலைன்னா இம்பாக்ட் கம்மியாயிடுச்சுன்னா 5 இல்லாட்டி 20. ஆனா சீட்ல அது கன்வெர்ட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஆமா ஆமா. ஏன்னா 20% வச்சு சீட் ஆகாது. சீட் கன்வெர்ட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் சொல்ல முடியாது சார். இப்போ 6% ஓட்டு வாங்கின காங்கிரஸ் கூட 8 இடங்கள் 6 இடங்கள் 8% ஓட்டு வாங்கின காங்கிரஸ் 6 இடங்கள் வாங்கிட்டு பீகாரில் அந்த பர்சன்டேஜுக்கும் ஓட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத அதை சரியாக ரிலேட் பண்ண முடியல ஆக்சுவலாக. ஓகே ஓகே. அதனால் 20% வாங்கி அவர் எவ்வளோ சீட் வாங்குவார்? ஒரு சீட் கூட வாங்கலாம் சொல்ல முடியாது. இப்போ வந்து 6-7% வாங்கின விஜயகாந்த் ஒரு சீட் தான் வாங்கினார் விருதாச்சலத்தில் வின் பண்ண. அதனால் நம்ம எக்ஸாக்டாக அந்த சீட்டுக்கும் இதுக்கு ஏன்னா வின் பண்ணுற மார்ஜின்லாம் ரொம்ப கம்மியாகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால டெமோக்ரஸியில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போஸ்ட் பாஸ்ட்னு ஒன்று இருக்குது. யார் வந்து வெற்றி கம்பத்தை தாண்டி போகிறாங்களோ அவங்க தான் முக்கியம். அது வந்து 1 ஓட்டாக இருக்கலாம், 2 ஓட்டாக இருக்கலாம், 3 ஓட்டாக இருக்கலாம், 20 ஓட்டாக இருக்கலாம், 200 ஓட்டாக இருக்கலாம். அதனால் இந்த பர்சன்டேஜ் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. 10 தொகுதியில் போட்டி போடும்போது சில இடத்துல 10,000 ஓட்டில் வின் பண்ணுவாங்க, சில இடத்துல 200 ஓட்டில் தோற்று போவாங்க. இது மாதிரிலாம் இருக்கும்போது ஓட்டு வாங்குறது முக்கியம் இல்லை, எவ்வளோ வின் பண்ணுறது தான் முக்கியம். அது 1 ஓட்லேயும் வின் பண்ணலாம், 1000 ஓட்லேயும் வின் பண்ணலாம், 10,000 ஓட்லேயும் வின் பண்ணலாம். ஸோ மெஜாரிட்டி இது அந்த டிஃபரன்ஸ் குறையும் போது உங்களுக்கு வந்து சதவீதம் குறையும் ஆக்சுவலாக. அதனால இந்த வரப்போகிற எலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நேரோவாக கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு எலெக்ஷன்ஸ். எல்லா கட்சிகளையும் 3 அணியுமே நேரோவாக கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு போட்டி இருக்கிற எலெக்ஷன்ஸ். ஸோ யார் வின் பண்ணாலுமே ஒரு 5000 ஓட்டுக்குள்ளே தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், ரொம்ப மேசிவ் ஓட்டில் தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு இந்த விஜய் வந்திருக்கிறதுனால. ஸோ அதனால் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏன்னா விஜய் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்காரு இந்த எலெக்ஷனில். ஸோ அவர் எப்படி அவர் பாதிக்கப்படுறாரு அவருக்கு நமக்கு இதெல்லாம் தெரியுது. திமுக அதிமுக பிடிக்காதவங்க ஓட்டு எடுப்பார், அல்லது திமுக எதிர்ப்போட்டுகளை கொஞ்சம் எடுப்பார். பாஜகவை சீரியஸாக அட்டாக் பண்ணால் பாஜக எதிர்ப்போட்டை கூட எடுப்பார், சொல்ல முடியாது. அவரோட ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க, சீமான்ட்ட போன அவரோட ஓட்டை கொஞ்சம் எடுப்பார். இதெல்லாம் எடுப்பாருன்ற ஒரு வாய்ப்பு இருக்கிற ஏரியாக்கள். ஆனால் எடுப்பாரா தெரியாது. ஓகே, இதெல்லாம் ஒரு பாசிபிலிட்டி. ஓகே, whether it will happen or not we don't know. அது ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். ஓகே ஓகே. பாண்டிச்சேரியை பொறுத்தவரை எப்படி பார்க்குறீங்க விஜயோட அணுகுமுறையை? ஒரு ஃபோக்கஸ் இல்லாத ஒரு அவர் பேசினது என்ன? அவருக்கு ஃபோக்கஸ் இருக்காங்க. அவர் ஆட்சிக்கு வர போகிறாரா, அவர் கூட்டணி அமைக்க போகிறாரா, தனியாக நிற்க போகிறாரா, அங்கே இருக்கிற பாஜக கூட்டணி ஆட்சியை இங்கே தமிழ்நாட்டில் கொள்கை எதிரி பாஜக பாண்டிச்சேரியில் ஆட்சியில் இருக்காங்க. ஒரு வார்த்தை பாஜக பற்றி பேசவே இல்லையே, அங்கே இருக்கிற கூட்டணி ஆட்சியை பற்றி ஒன்றுமே பேசவே இல்லையே. முதல்வரை பற்றி ஒரு வார்த்தை விமர்சனம் கிடையாது. பெருசாக பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, போலீஸை பாராட்டுறாரு. அந்த போலீஸ் அந்த அம்மா காரி தூப்புறாங்க கதாவே உங்களால் தான் நான் செத்து போனாங்கன்ட்டு.
நீங்கள் வந்து எங்கள் இதில் தலையிடாதீங்க நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அங்கே போலீஸ் கடுபிடி பண்ணால் தாவேக்காவுக்கு ஓகே, தமிழ்நாட்டில் போலீஸ் கடுபிடி பண்ணால் எங்கள் பொதுக்கூட்டத்தை தடை பண்ணுறாங்கன்றீங்க. என்ன உங்களோட ரெட்டை வேஷம்? இப்போ தமிழ்நாடு பாண்டிச்சேரியும் வேறு ஸ்டேட்டாக இருந்தால் கூட தமிழ் மக்கள் தான். ஸோ அதனால் நடிகர்கள் எல்லாருக்குமே ஒன்று தான். அந்த ரசிக மனப்பான்மை 2 இடத்துலையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்ன யூனியன் பிரதேசம், ரொம்ப 30 தொகுதிகள் தான், ரொம்ப குறைவான வாக்குகள் தான். அங்கே அவர் ஃபோக்கஸ்ட் இல்லாமல் பேசினதுங்கிறதெல்லாம் தாண்டி விஜய்ங்கிற முகம் ஒன்று இருக்குல்ல. இங்கே தமிழ்நாடு 234 தொகுதி, இந்த முகமாக இருந்து ஆல்ரெடி டிஎம்கேயோட ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் அதெல்லாம் தாண்டி இங்கே ஜெயிப்பாராங்கிற கேள்வி நமக்கு இருக்குது. பட் அது மாதிரியான ஒரு சின்ன இடத்துல கம்மியான ஓட்டுகள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் விஜய்ங்கிற முகம் காரணமாக ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கா? நேற்று அவருக்கு எதிர்பார்த்த கூட்டம் வராத QR கோடு இல்லாதவங்களெல்லாம் உள்ளே விட்டுருக்காங்க சார். 5000 பேர் தான் அலோவ் பண்ணுவேன்னு அந்த கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க, போலீஸு. 5000 பேரே இல்லாதனால வெளியிலேருந்து வந்த க்ரௌடெல்லாம், தமிழ்நாட்டிலேருந்து வந்த க்ரௌடெல்லாம் வரக்கூடாதுன்னு முதல்ல சொன்னவங்களாம் உள்ளே விட்டுருக்காங்க. நேற்று அவர் எதிர்பார்த்த க்ரௌடு இல்லை ஆக்சுவலாக அங்கே பாண்டிச்சேரியில். ஏன்னா பாண்டிச்சேரி வந்து எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சிலாம் ரொம்ப சின்ன சின்ன கான்ஸ்டியூன்சி. அங்கே ஈச் ஓட்டரை நீங்கள் நேரடியாக ஒரு தடவை இல்லை 10 தடவை கூட நீங்கள் பார்க்க முடியும். அவ்வளோதான், ஒரு 5000 பேருக்குள்ளே இருப்பாங்க வச்சுக்கோங்களேன், இல்லை 6000 பேர் 10,000 பேருக்குள்ளே இருப்பாங்க. அது நீங்கள் 3-4 தெருவிலே பார்த்துடலாம் எல்லாரையும். அங்கே வந்து பணம் தான் முக்கியம். அங்கே பாண்டிச்சேரி எலெக்ஷன்ஸில் இவங்க எந்த அளவுக்கு பணம் எடுக்கிறானோ அவன் வின் பண்ணுவான். அங்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம், பெரிய பெரிய பணக்காரங்களாம் கூட வின் பண்ணுவாங்க. எந்த கட்சியும் சாராதவன் இருப்பான், பணம் கொடுத்துருவான், வின் பண்ணுவான். ஸோ அது வந்து பாண்டிச்சேரியை பொறுத்த மட்டும் பணம் ஒரு முக்கியமான விஷயம். அங்கே காங்கிரஸும் என்ஆர் காங்கிரஸும் கொஞ்சம் ஓரளவுக்கு செல்வாக்கு உள்ள கட்சிகளாக இருக்குது. திமுக வந்து அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதிமுக அந்த அளவுக்கு அங்கே பாண்டிச்சேரியில் செல்வாக்காக இருக்கு. 1-2 முறைகள் தான் ஆட்சியில். பாஜக இப்போ ஓரளவுக்கு செல்வாக்கு வந்துட்டு இருக்கிறது, ஆட்சியில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம், நமச்சிவாயனா அங்கே இருக்கிறதுனால. அதனால் விஜய் அங்கே போய் அவர் என்ன அவருடைய நோக்கம்னே தெரியல பாண்டிச்சேரியை பொறுத்த மட்டும். ஏன்னா நேற்று அவரோட பேச்சில் எந்த விதமான ஒரு ஐடியாவும் வெளிப்படலை. தனியாக நிற்க போகிறாரா, கூட்டணியோட போகிறாரா? ஏன்னா ரங்கசாமியை விமர்சனம் பண்ண மாட்டேன்றாரு. பாண்டிச்சேரி ஆட்சியை வந்து போகிற போக்கில் ஐடி கம்பெனி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, அது இல்லை, மில்லு மூடி இருக்குது, மாநில அந்தஸ்து கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரே தவிர ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள், ஸ்ட்ராங்கான ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிற மாதிரியே ஐடியாவே இல்லை. பாஜகவை நேரடியாக பேர் சொல்லி எதுவும் பாஜகவை பற்றி எதுவுமே பேசவே இல்லை. ரங்கசாமியை பற்றியும் பேர் சொல்லி பேசவும் இல்லை. அப்போ அவர் என்ன ஐடியாவில் இருக்காரு? தனியாக போட்டி போடுற ஐடியாவில் இருக்காரா, கூட்டணி சேர ஐடியாவில் இருக்காரா? பாண்டிச்சேரியை பொறுத்த மட்டும் நாங்கள் வந்தால் என்ன பண்ணுவோம், ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி விஷயங்கள் எதையும் அவர் சொல்லவே இல்லை. ஸோ ஒரு குறிக்கோள் இல்லாத, ஒரு ஃபோக்கஸ் இல்லாத ஒரு பேச்சு தான் இந்த பாண்டிச்சேரி பேச்சு ஆக்சுவலாக வந்து. ஸோ 2 ஸ்டேட்லேயும் ஒரே டைம் தான் எப்போவுமே எலெக்ஷன் நடக்குது, எல்லா கட்சியும் அங்கேயுமே கண்டஸ்ட் பண்ணுறாங்க. அதனால தவிர்க்க முடியாது, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு போகலாங்கிற மாதிரி ஒரு ஏதோ முகத்தை காமிக்கிறதுக்காக போனாரோ, அந்த புஷி ஆனந்த் அங்கே அவர் அந்த ஏரியாவில் இருக்கிறதுனால ஒரு போய் முகத்தை காமிக்கிறதுக்காக போனாரோன்ற எண்ணம் தான் நமக்கு தோணுதே தவிர அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதை அங்கே வந்து தெளிவாக அவர் கன்வே பண்ணலை. தமிழ்நாட்டில் சொல்றாருல, திமுக தாவேக்கா திமுகன்னு சொல்றாருல, கொள்கை எதிரி பாஜகன்றாருல, அரசியல் எதிரி திமுகன்றாருல. அங்க யாரையும் அவங்க எதிரி, கொள்கை எதிரி யார், அரசியல் எதிரி யார் சொல்லி தெளிவா சொல்லு. அங்க போய் பாஜக கூட்டணி ஆட்சி இருக்கு, இரட்டை இன்ஜின் ஆட்சி இருக்கு, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்களா அதை பத்தி? குறைந்தபட்சம் நின்னா புசியானது ஆல்ரெடி எம்எல்ஏ இருந்திருக்காரு என்ஆர் காங்கிரஸ் நின்று. இந்த முறை மீண்டும் அவர் எம்எல்ஏ ஆக்குறது அதிகபட்ச நோக்கமா இருக்கும். அதுவாக நோக்கம் இருக்கும், வேற என்ன நோக்கம்? ஆட்சியை பிடிக்கிறது நோக்கமா இல்லைன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஆனா அவர் ஒரு கிளியரான ஒரு ஸ்டாண்ட் வந்து சொல்லலை அவர் நேற்று. பாண்டிச்சேரியை பொறுத்த மட்டும் எங்கள் ஸ்டாண்டு இதுதாங்க, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அகற்றணும், நாங்கள் வந்து அதுக்காக ஒர்க் பண்ணுறோம், எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, பாஜக கொள்கை எதிரி, பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சியோடய நாங்கள் எந்த உறவும் வைத்துக்கொள்ள மாட்டோம்னு அதுவும் தெளிவாக சொல்கிறீங்க. அப்போ புதுச்சேரியில் என்ன உங்கள் நிலைமை? என்ஆர் காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணியில் இருக்குது. நீங்கள் உங்களுடைய கணக்கு என்ன ஆக்சுவலாக? நீங்க பாண்டிச்சேரிக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? முதலமைச்சர் வேற நன்றி சொல்லிட்டாரு. முதலமைச்சர் நன்றி வேற சொல்றீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ்ல உங்களோட ஸ்டாண்ட் என்ன? நீங்க எங்க நிக்கிறீங்க ஆக்சுவலா? யாரை எதிர்க்கிறீங்க, யாரை ஆதரிக்கிறீங்க? தெளிவுபடுத்துங்க எல்லாத்தையும். அதுதான் இதான் முதல் ஸ்பீச். எலெக்ஷனுக்கு டைம் கம்மி, இப்போ நீங்க தெளிவுபடுத்திருக்கணும். நம்ம தனியா நிக்க போறோம். ஆமாங்க, இப்போ தெளிவுபடுத்தாதான் எலெக்ஷன் போது அது ஒர்க் அவுட் ஆகும். நாங்க வந்து அங்கேயும் போய் சொல்லுங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லுங்க. ஏன் சொல்லல? அங்க சொல்ல இங்க சொன்னீங்கல்ல, எங்க கூட கூட்டணி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம்னு சொன்னீங்கல்ல, அங்கேயும் சொல்லுங்க. அப்ப நீங்க கூட்டணி வைப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நாங்க வைக்க போற கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு இண்டிகேட் பண்ணுங்க. இது எதுவுமே இண்டிகேட் பண்ணவே இல்லை நீங்க. ஸோ ஒரு குறிக்கோள் இல்லாத, ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒரு பேச்சு தான் நேற்று விஜய் பேசுகிற பேச்சு தான். கடைசி கேள்வி, எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, 3-4 மாதங்கள் தான் இருக்கு. எலெக்ஷன் நெருங்கும் போது உங்களுக்கு கரண்ட் இஷ்யூ பாலிடிக்ஸ் குறைஞ்சிரும். இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கிற நம்ம ரெகுலர் பாலிடிக்ஸ் குறைஞ்சிட்டு எலெக்ஷன் நோக்கி தான் பாலிடிக்ஸ் இருக்கும். பிரச்சாரங்கள், அவங்க மினி மேனிஃபெஸ்டோ, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். என்னென்ன மாதிரி பிரச்சார யுக்திகள் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது என்ன ஆகும்னா, இது வரைக்கும் நடந்த விஷயத்தெல்லாம் தாண்டி இதுக்கப்புறம் அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன மாதிரி விஷயங்களை நோக்கி தான் மக்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்கும். விஜய் அவர்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவர் பொதுவாக அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம், எந்த இஷ்யூமே பேச மாட்டாரு, இஷ்யூ அட்ரஸ் பண்ண மாட்டாரு, கருத்து சொல்ல மாட்டாரு. இனிமே அதை பற்றி சொல்ல வேண்டியது இருக்கா? ஏன்னா இனி இஷ்யூ பேச வேண்டியது இல்லை, எலெக்ஷன் நோக்கி நகர்ந்தா போதும். ஸோ அது ஒரு வகையில் ப்ளஸ்ஸாக மாறும். அந்த ஏரியாவை தன்னோட பிரச்சார யுக்தியின் மூலமாகவோ இல்லை தொடர் செயல்பாடு மூலமாகவோ, நம்ம முன்னாடி பேசின மாதிரி 5% நிப்பாட்டுறாரா இல்லை 20% வராங்கிறத அவர் இதில் தீர்மானிக்கலாம், இதற்கப்புறமான செயல்பாடில்.
ஸோ ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான வேலைகளை அவங்க கட்சி பிரச்சார யுக்திகளை பயன்படுத்த நம்பலாமா? இல்லை, உங்களுக்கு ஒரு தேர்தல் வந்துட்டாலே அது விஜயாவோ அதிமுகவோ இருந்தாலுமே திமுக அரசோட ஃபெயிலியர்ஸை தான் என்னென்ன அவங்க எந்தெந்த இடத்துல தோத்துட்டாங்க, எந்த வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றலை, என்னென்ன நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கள்ளச்சாராயம், காவல் மரணம், நிறைய விஷயங்கள் திமுக பல விஷயங்கள் ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. அதில் அதை பேசுவாங்க அவங்க ஆக்சுவலாக. ஆனால் இப்போது விஜய் எடுத்துட்டீங்கன்னா திருப்பரங்குன்றத்தை பற்றி ஒன்றுமே பேச மாட்டேன்றார். அப்போ திருப்பரங்குன்றத்தை பற்றி நீங்கள் பேசலைன்னா மைனாரிட்டியோட பார்வையில் விஜய் கட்சியை பற்றி என்ன நினைப்பாங்க? கரெக்ட். ஏதோ ஓட்டு போகணும்னு நினைக்கிறவங்க கூட என்ன நினைப்பான், ஏன் திருப்பரங்குன்றத்தை பற்றி ஒரு பேச மாட்டேன்றாரு, ஏன் கருத்து சொல்ல மாட்டேன்னு நினைப்பான்ல. அப்போது நீங்கள் கருத்து எதுக்கு சொல்ல வேண்டியிருக்கோ அதுக்கெல்லாம் கருத்து சொல்லணும். நீங்கள் தெளிவான ஒரு கருத்து சொல்ல வச்சுக்கோங்களேன். அது வந்து நீங்கள் ஆதரிக்க கூட செய்யலாம், பாஜகவை ஆதரிக்க கூட செய்யலாம், இல்லை பாஜக எதிர்க்க ஏதாவது ஒரு கருத்து இருக்கணும். நீங்கள் நடுவில் வழவழா குழவழான்னு சொன்னீங்கன்னா நம்ப மாட்டாங்க. இது பிளவுவாத அரசியல் செய்து பாஜகன்னு சொல்லணும், இல்லை வந்து பாஜக எடுக்கிற முயற்சி கரெக்ட் தான், அதில் தப்பு இருக்குது, நீதிமன்றம் சரியாக தான் தீர்ப்பு கொடுத்துருக்குன்னு சொல்லணும். ஏதோ ஒன்று சொல்லணும். நீங்கள் சொல்லாத நீங்கள் நழுவி போனீங்கன்னா அப்போ பாஜகவை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களா, சிபிஐ இன்கொயரி வந்துருக்குன்னு பயப்படுறீங்களான்னு விஜயை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அதனால் வந்து எதுவுமே வந்து தெளிவான கருத்தோடு தான் நீங்கள் மக்களை அணுக வேண்டியிருக்கும். நீங்கள் குழப்பத்தோடு நீங்கள் மக்களை அணுகினீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஓட்டு உங்களுக்கு கிடையாது. அதனால் வந்து இந்த கட்சிகள்லாம் வந்து தாங்கள் ஏற்கனவே எடுத்த பிரச்சாரத்தை தான் மறுபடியும் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை வச்சு தான் அவங்க ஓட்டு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த இடத்துல திமுக கவர்மெண்ட் ஃபெயில் ஆகிருக்கு, எந்தெந்த செக்டார் வந்து திமுக மேலே அதிருப்தியாக இருக்காங்க, அந்த செக்டாருக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டது, அதை மறுபடியும் ஞாபகப்படுத்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோன்ற போன்ற விஷயங்களில் நாங்கள் ஏற்கனவே செஞ்சோம் அந்த விஷயங்கள் அதிமுக சொல்லும், இல்லை விஜய் வந்து நாங்கள் வந்தால் செய்வோன்ற விஷயங்களை சொல்லுவார். திமுக நாங்கள் வந்து இந்த விஷயங்கள் செஞ்சுருக்கோம், இந்த விஷயங்கள் செய்யலைன்றதுக்கு அவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க வச்சுக்கோங்க. ஸோ மக்கள் இதெல்லாம் தூக்கி இடவார்த்து ஓட்டு போடும்போது அவங்க முக்கியமான விஷயம் அங்கே ஒரு எதிர்க்க வந்து ஒரு பலமான கூட்டணி அமைதா இல்லையான்ற ஒரு விஷயம். அப்படி பலமான கூட்டணி இல்லைன்னா திமுகவுடைய அதிருப்தி ஓட்டுகள், திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் எப்படி செதறுது அப்படின்றது முக்கியமான விஷயம். ஸோ அதை பொறுத்து தான் அந்த வெற்றி தோல்வி அமைகிற வாய்ப்பு இருக்குன்னு என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் பேசணும். குறிப்பாக காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமையுமா இல்லைலாம் பேசணும். அரசியல்லையும் சரி எலெக்ஷன்லையும் சரி நம்ம முன்னாடி 100% கிடைச்சிட முடியாது. எப்போவுமே ஒரு பர்சன்டேஜ் தனியாக எடுத்து வச்சுக்கணும். என்ன வேணால் நடந்துடும், யார் வேணால் எங்கே வேணால் போகலாங்கிறது இருக்கும். இன்னும் காலம் இருக்கிறது, பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிறத பார்த்து நம்ம அடுத்த இன்டர்வியூவில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.